அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வஞ்சமர் நெஞ்சினிடை எஞ்சலர விஞ்சு திரள் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனசை புந்தியவ தந்துயர் தவிர்ந்திடவுள் மந்தன விற்றும் பதம் மாறில் ஒரு மாறன் உளம் ஈரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மைப்பதம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கருணைமிகு இல்லத்தின் நிர்வாக பெரியோர்களே, நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் உசைன் ஐயா அவர்களே, எப்பவுமே பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. இது குன்றின் மேலிட்ட விளக்கு. இது குட விளக்கு, குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு. அது அப்படி உலகம் முழுவதும் சன்மார்க்கத்தை பரவி வருகக்கூடிய அன்பு சகோதரர். அதிலும் அது எம் மதம் எம் இறை என்ப உயிர் திரள் அம்மதம் என்ற என் அருட்பெருஞ்சோதியன். அது கேக்குதான். எம் மதம் எம் இறை. கடவுள் என்ன மதம் இல்லையா? எம் மதம் எம் இறை என்ப உயிர் திரள் அம்மதம் என்ற என் அருட்பெருஞ்சோதி. இன்னொரு பாடல், இன்னொரு அடி கூட வரும். எம் இனம் எம் குலம் என்ப உயிர் திரள். இன்னொரு அடி இருக்குங்க ஐயா. அதுல அங்குலம், எத்தனை அங்குலம் அப்படி ஒரு அடி வருமே? இல்ல, ஆமா, அதுவும் எல்லாருமே அவரவர்கள் கையாலே எத்தனை அங்குலம்? 8 அங்குலம் தான். எறும்புக்கும் தன் கையால் 8 அங்குலம் என்று சொல்லுவார்கள். 8 சான், ஒவ்வொரு சானும் 12 அங்குலம். அப்போ எறும்புக்கு கூட அதுதான். அப்போ எம் மதம் எம் இறை. நம்முடைய இறைவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன்? இது இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே என்ன? ஒரே பிரச்சனை. ஒன்று மதம், இன்னொன்று ஜாதி. வள்ளலார் தான் எதற்காக வருவிக்க உற்றேன் என்று சொல்லுகின்ற போது, பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம் பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாத படி உணர்ந்தே புனிதமுறும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய் பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதினி என் பிள்ளையாதலாலே இவ்வேளை இட்டனம் மனத்தில் வேர் எண்ணற்க என்ற குருவே. இதுதான் வள்ளல் பெருமான் இந்த நில உலகத்திற்கு தான் எதற்காக வந்தேன் என்பதை அவங்க மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட, அதாவது வருவிக்க உற்றேன் என்று எந்த ஒரு அருளாளராவது தான் இதற்காக வருவிக்க உற்றேன் என்று சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த நம் வள்ளல் பெருமான், நம்முடைய வள்ளல் பெருமான் எதற்காக இங்கே வருவிக்க உற்றேன் என்றதை சொல்லி இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் இந்த சன்மார்க்கத்தை கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளா சுவாமி? 52 ஆண்டுகளாக சைவமாக இருக்கின்றார்களாம். ஒன்றாக நல்லது கொல்லாமை, வள்ளுவன் சொல்லுவான். ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. சத்தியத்தை கூட என்ன பண்றாங்க?
இரண்டாவது இடத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். வள்ளல் பெருமான் அது அருட்பாவை தவிர்த்து வேற எந்த ஒரு நூலும் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஆற்றிய சொற்பொழிவில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே கருத்து. அடுத்து பாருங்க, பெருமான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து பயங்கும் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவரேனும் கருவால் நையுற இறங்காது உயிருடம்பை கடிந்துண்ணும் கருத்தனேல் எம் குருவானை சிவக்கொழுந்தானை ஞானி என கூறனாது. நீ எவ்வளவு ஒரு ஆணை பெண்ணாக்கி, அப்படிப்பட்ட கதையெல்லாம் வரலாற்றிலே உண்டு. சமயம் சார்ந்த வரலாற்றிலே ஆண் பனைகளை பெண் பனைகளாக்கி காய்க்க வைத்த வரலாறெல்லாம் உண்டு. நீ இறந்தவரை எழுப்புகின்ற ஒருவரேனும் கருவால் நையுற இறங்காது உயிருடம்பை கடிந்துண்ணும் கருத்தனே ஒக்குமோ கடல், இந்த கிணத்துக்கு ஈடா உன் கடல் இருக்குமான்னு கேட்டு. அது இலக்கியத்துல ஒரு அற்புதமான ஒரு ஓமான உண்மை. அப்ப நாமெல்லாம் கூட கிணற்று தவளையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார்னா வேற 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 அது ஒன்றுதான். சைவ பெருமை தனிநாயக நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு, தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்துளார்க்கு வகுத்து வைத்தேனே. யார் சொல்றது? திருமந்திரம் சொல்லுகின்றது. பெருமான் என்ன சொல்றாரு? குருநெறின்னு சொல்றாரு. குருநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது கூரறிதாம் பெருநெறிக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது. கருநெறி கேற்றவர் காணற்கரியது, பேயுலக கருநெறி கேற்றவர் காணற்கரியது, காட்டுகின்ற திருநெறிக்கு ஏற்கின்றது உத்தர ஞான. அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். உத்தர ஞான சிதம்பரம் எல்லாம் சமயம் சார்ந்துதான் வரும். சமயம் சாராத அப்படின்னு சொல்ல முடியாது. உத்தர கோச மங்கை, இது உத்தர ஞான சிதம்பரம். முதலில் தோன்றிய சிவன் கோயில் உத்தர கோச மங்கை. ஆகவே வள்ளலார் மட்டும்தான் உண்மை உரைக்கின்றேன் இங்கு உவந்தடைமின் உலகீர் உரை இதனை சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் இருந்து இசைக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே நமக்கு ஐயா, எனக்கு ஐயாவை நல்லா தெரியும். ஒரு முறை காரைக்காலில் இவங்க சொற்பொழிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தவறி போச்சு, நாங்கள் வர வேண்டியதாகி விட்டது. உண்மையிலேயே நமக்கு இன்றைக்கு ஒரு திருநாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா உசேன் அவர்கள் அவங்க உலகம் முழுவதும் இந்த சன்மார்க்கத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம போய் நம்ம குடும்பம் சைவமான குடும்பம், நான் சன்மார்க்கத்தை பேசுகிறேன், எனக்கு வள்ளலார், நான் இந்த ஊரில் தான் ஆசிரியர் பயிற்சியை படித்தேன், நான் பாடம் படித்ததெல்லாம் தர்மசாலை இந்த ஞான சபைக்கு பின்னால் படித்ததால இன்னைக்கு உங்களுக்கு முன்னாலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே நம்முடைய ஐயா அவர்களை என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொற்பாத கமல மலர்களை அடியேன் மானசீகமாக தொட்டு வணங்குகின்றேன். அவருடைய உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். நம்ம கிட்ட இருக்கிறவனே சாய்பாபா கோயில் கட்டிக்கின்னு கும்பிட்டுன்னு கிடக்குறான். சாய்பாபானா என்னன்னு கேட்ட தெரியாது. சாய்பாபா நான் அவரை குறை சொல்லல. சாய்பாபா கிட்ட போறவங்க ஏன் சன்மார்க்கத்துக்கு வர மாட்டீங்க? இங்க வந்தா கட்டுப்பாடு, அது ஒண்ணுதான். இங்க வந்தா இதை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தனை ஆண்டுகள் நீ பெரிய மகானா இருந்தாலும் கூட அந்த அந்த புலால் மறுத்தல், அது இன்னைக்கு திருவள்ளுவருக்கெல்லாம் அம்மா வயிற சிலை போட்டுட்டு அவன் சிலையை வச்சுட்டு சாப்பாடு போடுறாங்களாம். ஏன்டா பிரியாணி இல்லையாடான்னு கேட்குறான். ஒரு மந்திரி கேட்குறான். நான் மந்திரின்னா அப்புறம் யாரும் கோச்சிக்கு போறீங்க? யாரும் ஒன்றும் ஐயா சொன்னார் பாரு, ஒன்றும் அசைக்க முடியாது. புரியுதா? கை தட்டுங்களா. சன்மார்க்கிகளை அசைக்க முடியாது. வள்ளலார் பார்த்துக் கொள்வார்.
புரியுதா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பா ஒரு பதில் கிடைக்கும். ஐயா ஏதோ கொஞ்சம் தொடங்கினாங்க. நம்ம யார் எத்தனை பேர் தமிழ்ல பற்றும் செந்தமிழால் பாடுகின்றோர் செய்த பெரும் குற்றமெல்லாம் குணமாக கொள்ளும் குணக்கடலே என்றார் வள்ளலார். எத்தனை பேர் உங்க பேரன் பேரை சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தவங்க எழுந்து அவங்க பேரன் பேர் சொல்லுங்க. தீரன் வாழ்க. நீங்க தமிழ் பேர் இல்லது. பிரகதீஸ்வரன் என்பது பெருவுடையார். பிரகத் ஈஸ்வரன் பெருவுடையார். எத்தனை பேர் தமிழ்ல பேர் வச்சிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்துல போய் நான் வாஜாரா இருந்தவன். உமாசங்கர், அது கூட பாத்தீங்கன்னா தமிழ் பேர் இல்லை. ஆமா, உமா சத்திய அது இல்லையா? சத்தியத்தை வைத்துத்தான் நம்ம வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, சத்திய சித்தி வளாக திருமாளிகை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னங்க? இனியன், யாழ் இனியன். நல்ல தமிழ் பெயர் தான், வாழ்த்துக்கள். ஏன் அப்படி? என் பேரு, என்னுடைய பேரனுடைய பேரு அருட்செல்வன். என் பேத்தி டாக்டரா இருக்கா, அருள்மொழி. ஆதவன், ஆதவன் சூரியன். முச்சுடர்களும் ஒளி முயங்குற அழித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதினர். தமிழை வளர்க்குறோன்ட்டு சும்மா இந்த பாட்சா எல்லாம் காட்டின்னு கிடக்காதீங்க. மொழியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் பெயரை வைங்க. புரியுதா? இப்போ இன்றைக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் நம்ம சன்மார்க்கத்தை சேர்ந்த நமசிவாயின்னு நினைக்கிறேன், அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க எல்லாம், காலேஜுக்கு வர்ற பிள்ளைங்கள் எல்லாம் தமிழும் அறகுறை ஆங்கிலமும் அறகுறை என்று சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே நாம் தாய்மொழி ஏன் தெரியுமா? தமிழுக்கு வள்ளல் பெருமான் ஒரு விளக்கமே கொடுத்திருக்காங்க. அது முடிவில் என்ன சொல்றாரு? எளிதில் இறைவனை அடைவதற்குரிய மொழி எது? தமிழ் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த தமிழில் பாடிதான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிலையை அருணகிரியார் அடைஞ்சிருக்கிறார், நக்கீரர் அடைந்திருக்கிறார், குமரகுருபர் அடைந்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அன்பு சகோதரர் டாக்டர் உசைன் அவர்களுக்கு மீண்டும் இந்த சன்மார்க்கத்தின் சார்பாக, நான் புதுச்சேரியை சேர்ந்தவன், மீண்டும் இந்த சன்மார்க்கத்தின் சார்பாக உங்களுடைய பொற்பாத கமல மலர்களை வணங்கி வாழ்த்துகின்றோம். வாழி என் ஆண்டவன், வாழி எங்கோனருள், வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, மெய்ச்சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வையமோ வானமோ மற்றவும் வாழிய வாழியவே. யார் பாடினா? அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பாடலும், வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு பாடலும் ஞானத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும். ஒரு பாட்டு போதும் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த நேரத்திலே கூட்டிக் கொண்டு ஐயா அவர்களுடைய பொற்பாத கமலங்களை மீண்டும் அடியேன் மானசீகமாக தொட்டு வணங்கி வாழ்த்தி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.